ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கான இந்த மெத்தட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும், இல்லை இந்த மெத்தட் வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா? அண்டு மக்களுக்கு வந்து லைக் ஒரு ஓப்பன் வியூவில் ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது இதோட கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு? சார் இதோட கிரெடிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனிஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட், ஃப்ரெஷ்ஒர்க்ஸ், இதை பற்றி சொல்லவே தெரியல. கமிஷன் ஜங்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்கும். நீங்கள் கமிஷன் ஜங்ஷன் போய் CJ.com, முதல்ல கமிஷன் ஜங்ஷன்.com இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேரை CJ.com உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸுக்குனாலும் அஃபிலியேட் லிங்க்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஈஸி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சு பண்ணுறது ஒரு ஈஸி மெத்தட். வெப்சைட்டே இல்லை. இப்போ சில பேரில் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வைக்கிறதுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வெறும் அஃபிலியேட் லிங்க்ஸை வாங்கணும் அப்படின்னா JVZoo, வாரியர் ப்ளஸில் வாங்கிட்டு அதை ப்ராபகேட் பண்ணி ஒரு $2000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் பண்ணி அதுக்கப்புறம் பைசாவை சம்பாரிச்சிடுறாங்க. they are earning a lot. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸு இதெல்லாம் இருக்குது சார். ஓகே. ஸோ இதில் இன்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ இன்கம் மந்த்லி வரும் சார்? அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இப்போ நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா $7,000 to $10,000, கிட்டத்தட்ட 6 to 10 lakhs rupees மந்த்லி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மந்த்லி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதை என்னோட யூடியூப் வீடியோஸ்லையும் நான் போட்டிருக்கேன். இவர் தான் என்னோட மந்த்லி ரெவென்யூன்றதையும் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், ஸ்க்ரீனே காமிச்சிருக்கேன், டேஷ்போர்ட் ஸ்க்ரீனையும் காமிச்சிருக்கேன், எல்லா அஃபிலியேட் நெட்வொர்க்ஸோடதையும் காமிச்சிருக்கேன், CJ-ஓடது காமிச்சிருக்கேன், டார்கெட் காமிச்சிருக்கேன், ரக்குட்டன் காமிச்சிருக்கேன். ரக்குட்டன்றது என்ன அப்படின்னா மேஜர் இது வந்து உடேமி கோர்சஸ் இருக்குல்ல சார், ஆன்லைன் கோர்சஸ். இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, இந்த கோர்ஸ் சேருங்க, உடேமி கோர்சஸ் சேருங்கன்னு சொல்லி ஃபாரின்ல இருந்து எல்லாத்துலேயும் பாப்பப் வரும், முன்னாடி ஸ்ட்ரீம் ஆட் வரும். இந்த ஸ்ட்ரீம் ஆட் எல்லாம் உடேமி போடுறது வந்து 50% தான். மேக்ஸிமம் பேலன்ஸ் 50% வந்து அஃபிலியேட்ஸ் தான் அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் 35% கமிஷன்ஸு. ஸோ இப்போ வந்து ஒரு 5000 பேர் சேர்ந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த உடமை கோர்சஸோட ப்ரைஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 700, 600 அப்படி தான் இருக்கும். பட் அதில் 300, 400, 40%ன்றப்ப 350 அப்படி இது பண்ணி அதுவே சாலிடாக ஒரு 1.5 lakhs அது வந்துடும், அது தனியாக வந்துடும். ஸோ இது தவிர உங்களோட பாலிசி நியர் கோட் மாதிரி தான், நீங்கள் எத்தனை கம்பெனிஸ்னாலும் அப்ளை பண்ணலாம், எத்தனை கம்பெனிஸ்னாலும் இது பண்ணலாம். இப்போ அமேசானில் அஃபிலியேட்ஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிலியேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஏன் நான் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, அமேசானில் வந்து 4% தான் கமிஷன்ஸு. ஈவன் தோ தேர் $1 billion கம்பெனி, அவங்களுக்கு 4% தான் கமிஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து பெரிய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் ஈவன் தோ நான் அமேசானும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போதைக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா வால்மார்ட்டை ஃப்ளிப்கார்ட்டை வாங்கியிருக்கிறதுனால பழைய அஃபிலியேட்ஸு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது பண்ண பட் அமேசான்லேயும் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அது கமிஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால அமேசானுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏகப்பட்ட அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் இருக்குது. CJ இருக்குது, டார்கெட் இருக்குது, வால்மார்ட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அஃபிலியேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் சர்வசாதாரணமாக யூட்டிலைஸ் பண்ணி சாதாரணமாக ஒரு 10 சேல் உங்களுக்கு மந்த்லி நடந்தாலே உங்களுக்கு $1,000 வந்துடும். இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 100 பேரை டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ண வைக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஓகே. இல்லை இப்போ நான் அடுத்து அதான் கேட்க வந்தேன். இப்போ இந்த டிராஃபிக் எப்படி இருக்கும் அண்ட் வந்து சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை, நார்மல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்றவங்க மாதம் நீங்கள் சொல்கிறக்கூடிய ரெவென்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு வெப்சைட், ஒரு பிளாக் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒரு 100 பேரை டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ணு. ஆன்லைனில் 100 பேரை ஒரு நாளைக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு விஷயமே கிடையாது. மந்த்லி 3000 மெம்பர்ஸை டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா 10 சேல் நடந்தாலே யூ லேர்ன் அ கமிஷன் ஆஃப் அரௌண்ட் $1,000, $850, $1,000 அப்படி வரும். 20 சேல் நடந்துச்சுன்னா $2,000. ஸோ இதுதான் வந்து இதில் கால்குலேஷன்ஸ். பட் ஆனால் அது ஃபோக்கஸ்டாக அதை கரெக்டாக ஆர்கானிக்காக டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ண வைக்கிற அந்த சின்ன ஒரு டெக்னிக் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்னொரு இதில் ஒரு முக்கியமான சீக்ரெட் என்னென்னா சார், இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற ப்ராடக்டை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் ரேங்க் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு பணம் பார்க்குறதும் லேட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை வந்து உடைக்கிறதுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 10 to 15% ஆளுங்க மட்டும்தான் $10,000, $20,000 இப்படி ஏர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ லான்ச் ஆக போகிற ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு வாரம் 10 நாள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுதுன்னா அதை ஸ்னூப் பண்ணி ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கூகுளில் ரேங்க் பண்ணுறதும் ஈஸி. ஏன்னா காம்படிஷனே இருக்காது, பைசா பார்க்குறதும் ஈஸி.